Bullying causes severe emotional trauma. Bullying kills. துன்புறுத்தல் கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. துன்புறுத்தல் உயிரை கொல்லும். Verbal abuse is injurious to mental health. வார்த்தை வன்முறை மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னடா தம்பி புள்ளி பண்ணா அதை ஜாலியா எத்தினே அடுத்த வேலை நீ அதை பார்த்துட்டு போனோம். அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த புள்ளி பண்ற அவங்க வந்து அவேர்னஸ் வீடியோ போடுறது, இந்த புள்ளி பண்றவங்க எதிர்சா வீடியோ போடுறது என்பதுதான் உயிர்ந்து தெரியல வந்துச்சு. காலங்காலமா அடி வாங்கின்னு காலங்காலமா உத வாங்கின்னு ஓரமா உட்காந்து இருப்பீங்க. இப்போ வீடியோ போடுறீங்களா வீடியோ? இதுக்கப்புறமா நீ வீடியோவும் போட முடியாது. உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யாரும் வரவும் போறது கிடையாது. கடைசி வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கி சால புரியும். நீ இப்ப வாங்கல போற அடி உன்ன மாதிரி புள்ளியதான் அனுப்பிக்கிற ஒவ்வொரு நான் ஆயிடுச்சு பொம்முத்து பத்தியா? வேண்டாம் சொன்னா கேட்றா வேணாம் விட்டுறா. சுத்தியோட போட்டிருந்தா இவங்க அந்த சரியா கூட புரியுறாடி. முட்டி போடுறான். சும்மா விளையாட்டு பண்ண மாதிரி புள்ளி பண்றவங்களாம் உயிரோடவே வாழக்கூடாது. செத்தே போலாம். சாவுடா. ஹலோ ஸ்குவாட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போஸ்டரே நம்மளுடைய இதோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்காக தான் இந்த வீடியோ. அதில் ஃபஸ்ட்டு நபர் யார் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணுறவங்களுக்கு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி அனுபவிச்சவங்க. ஸோ இந்த ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்தது. ஸோ இது என்னை யார் புள்ளி பண்ணா, இல்லை என்னை புள்ளி பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சம்பவமாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புள்ளி வந்து எனக்கு நடந்ததுனால அந்த நேரத்தில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அது இதிலே பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கடை. அந்த கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்கன்னு நான் வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தா ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த கடைக்கு வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தா 3 பேர் தான் இருந்தாங்க. வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய கடையில், அந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக மாட்டினதுதான் நான் அந்த கடையில் தனியாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை நான் சொல்கிறது வந்து எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் ஆக போகுது. இந்த 3 வருஷத்தில் நான் பார்த்த இந்த நபரை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சம்பவத்தை நான் வீடியோவாக பண்ணியிருக்கேன். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, நம்ம பேட்மேன் ஜாலியாக ரோட்டில் போயிட்டு இருந்தார். அப்போது அவர் கண்ணாடியில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் B&Q கடையை பார்த்தாரு. சரி நம்ம உள்ளே போய் கொஞ்சம் க்ளூ வச்சு இதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கடைக்காரங்களை கூட தென்படல. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே உள்ளே போயிட்டே இருக்காரு. அப்போ தான் அங்கே ஒருத்தரை பார்த்தாரு. சரி இவர்கிட்ட நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. சார் உங்களுக்கு க்ளூ எங்கே கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்பவும் ஓகே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேனும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறமா போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் அந்த கடையிலேருந்து கொஞ்சம் வெளியே போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து க்ளூ பாக்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஓகே பேட்மேனும் என்ன சொல்கிறாங்க, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் அவரும் போய் தேடுறாரு.
ஒன்றுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் திரும்ப வந்துடுறாங்க. சார் இந்த மாதிரி நான் தேடி பார்த்தேன், அங்கே எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், ஓகே நீங்கள் திரும்பியும் போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நமக்கு க்ளூ வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் இருந்தார். பார்த்தா அப்பயும் கிடைக்கல. சரி திரும்ப போகிறாரு. சார் நான் பார்த்தேன் சார், அங்கே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் அங்கே தான் சார் இருக்கும், நீங்கள் ஒழுங்காக பாருங்கன்னு அவர் அமுச்சு விட்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ டயர்டில் 3வது வாட்டியும் நம்ம பேட்மேன் வராரு. பார்த்தா அங்கே க்ளூ பாக்ஸ் இல்லை. ஆனால் அங்கே சைடில் என்ன கிடைக்குதுன்னா ஒரு போர்டு போட்டிருக்காங்க அந்த கடைக்கு வெளியே. என்ன போர்டுனா, இந்த கடை வந்து 5 மணி வரை தான் திறந்துருக்கும் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஷாக். ஏன்னா இவர் போனது 5:30. மனசே உடஞ்சி போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ சோகத்தில் பேட்மேன் வந்து போயிட்டுருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கடை தான் 5 மணிக்கே மூடி இருக்கும்ல, நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சடனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கும்பலாக சேர்ந்து இவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களாலலாம் உனக்கு சர்வ் பண்ண முடியாது, நீங்கள் இருந்து வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. நம்ம பேட்மேனுக்கு ஒரே மன வருத்தமாகி போச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் நீங்கள் ஏன் சார் என்னை 3 வாட்டி இந்த மாதிரி அலைய விட்டீங்க, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அப்போவே நான் அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு மெதுவாக பேசுகிறாரு. ஆனால் அவங்க நிறுத்தவே இல்லையே. பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு, நீ வெளியே போயிங்க இருந்து அப்படின்ட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இவரும் வந்து, இப்படி பண்ணலாமா நீங்கள், 3 வாட்டியும் என்ன தப்பான வழியில் இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. கடைசியாக அவங்க கும்பலாக சேர்ந்து அடிக்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னது மாதிரி தான். அதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ நான் வெளியில் போயிட்டு கிட்டத்தட்ட 3 தடவை நான் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து 3வது தடவை வரும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து என்னை புள்ளி பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து புள்ளி பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. ஏன்னா நான் வந்து கருப்பாக இருக்கலாம், இல்லை நான் வந்து வேற ஒரு இடத்துல சேர்ந்தவனாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து இவன் தனியாக இருக்கிறான், இவன் பார்க்கறதுக்கு வந்து அப்பாவியாக இருக்கிறான். நான் அப்பாவியாக இருக்கிறேன்னா இல்லை அவங்க என்ன நினச்சாங்களோ தான் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து என்னை புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. இதில் நான் ஏன் வந்து என்னை புள்ளி பண்ணாங்க நீங்கள் நினைக்கலாம், உன்னை வந்து இது பண்ணி தானே அனுப்பிச்சாங்க, அதில் என்ன புள்ளி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் அது கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாது, நான் அவங்க சும்மா வந்து விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ கடையை விட்டு வெளியே போ, கெட் அவுட் ஆஃப் த ஷாப், வி ஆர் நாட் ஓகே டு சர்வ் யூ. ஸோ நீ கடையை விட்டு வெளியே போன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க கற்றுனாங்க. நான் வந்து சொன்னேன், நான் ஏன் வெளியே போனோம், நீங்கள் மேனேஜர் கூப்பிடுங்க, நான் மேனேஜர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லை யூ கெட் அவுட்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, திருப்பி வந்து சிரிச்சுட்டு அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே வந்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டு எனக்கு திட்டணும். ஸோ இந்த ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டினோடனே தான் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம அன்பை வந்து காட்டணும் அப்படின்றது தான் இந்த சேனலு. ஆனால் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட வார்த்தை போட்ட உடனே, நீங்கள் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன எமோஷன் இருந்துச்சோ அந்த எமோஷன் அப்படியே இருந்துச்சு. அந்த கடையில் இருக்கிற சுற்றி எடுத்து அங்கே போய் மண்டையை அடிச்சு வச்சிடலாமா, இல்லை வந்து இல்லை அங்கே இருக்கிற எதனா ஒன்று எடுத்து சண்டைக்கு போயிடலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் பண்ணாங்க, இது வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். இது வந்து இதெல்லாம் நீங்கள் புள்ளின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு நீங்கள் என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போகும்போது ஒருத்தர் வந்து நான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து முட்டாளாக்கலாம். அதுக்கு பேர் புள்ளியா இல்லையான்றத நீங்கள் தான் சொல்லணும்.